ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி ட்ராமா மூவி. படத்தோட பேர் த சவுண்ட் அண்ட் த ஷேடோ. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, சிவியரான அலர்ஜி ப்ராப்ளம்னால வீட்டை விட்டே வெளியே போகாமல் இருக்கிற ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தான் ஹீரோ. இவரோட வீட்டுக்கு துருன்னு இருக்கிற ஹீரோயின் ரூம்மேட்டாக வராங்க. அந்த நேரம்னு பார்த்து பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு காணாமல் போகிறா. அவளை கண்டுபிடிக்க ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரை பண்ணுறப்ப ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஆடியோ ஃபைல்ஸில் சில க்ளூஸ் கிடைக்குது. அதை வச்சு குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு வீட்டில் டேப்பில் தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகிக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டை ஒருத்தர் மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் படத்தோட ஹீரோ, பேர் ஹெரால்டு. இவர் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். பழைய சவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸை ரிப்பேர் பண்ணி ஆன்லைனில் விற்றுருவாரு. சவுண்ட் ரெக்கார்டிங்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வீட்டில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி அங்கங்கே மைக்கை செட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மைக்ஸ் எல்லாமே ஒரு கன்சோலில் கனெக்ட் பண்ணி அதில் ரெக்கார்ட் ஆகிற சவுண்ட்ஸை ஹெட்ஃபோனில் போட்டு லிசன் பண்ணுறது தான் இவரோட டெய்லி ரொட்டீனே. அப்படியே கட் பண்ணி ஒரு யங் லேடியை காட்டுறாங்க. இவங்க தங்குறதுக்கு வீடு தேடிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேர் ஆலி. இவங்க சைக்கிளை ஓட்டிட்டு ஹீரோவோட அட்ரஸ்க்கு தான் வராங்க. ஏன்னா இங்கே ஒரு ரூம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஹீரோ முகத்தில் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டே பக்கத்து வீட்டு பக்கம் மைக்கை நீட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டில் ஒரு லேடி செடிக்கு தண்ணி ஊற்றுற சவுண்டை ஹீரோ சீக்கிரட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மாஸ்க் போட்டதுக்கான காரணம் டஸ்ட் அலர்ஜி. தண்ணியே மறந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ரூமை காமிக்கிறாரு. அப்படியே ஒரு கண்டிஷனும் சொல்கிறாரு. அது என்னன்னா, பெட்ஸ் வச்சுக்க கூடாது. ஏன்னா அலர்ஜி ப்ராப்ளம் ஹீரோக்கு இருக்குல்ல. ஸோ நாய் பூனையெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி கையோட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாளைக்கே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. கிச்சனையும் பாத்ரூமே யூஸ் பண்ணால் பேக் டோரை 3 தடவை தட்டிட்டு தான் உள்ளே வரணும்னு இன்னொரு கண்டிஷனையும் ஹீரோ சொல்கிறாரு. நான் நல்ல ரூம்மேட்டாக இருப்பேன், கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அங்கேருந்து கிளம்புறப்ப பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு அந்த பக்கமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வரா. ஹீரோயினை பார்த்ததும் சைக்கிள் இந்த பொம்மையை அமுக்கி சவுண்டு கொடுத்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறா. ஹீரோயின் சைக்கிளில் போகிறத ஜன்னல் வழியாக ஹீரோ பார்க்குறாரு. இவர் 6 மாதமாக கரண்ட் பில்லும் கட்டலை, தண்ணி பில்லும் கட்டலை. ஸோ பண தேவைக்காக தான் ரூமை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ ஜன்னல் கிட்ட உட்காந்துருக்காரு. அப்போ பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணுக்கிட்ட அந்த ஏரியாவில் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற ஒரு ஹோம்லெஸ் மேன் பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்குறதுக்காக ஹீரோ ஜன்னலை திறந்து சவுண்ட் ரெக்கார்டரை வெளியே நீட்டுறாரு. ஹோம்லெஸ் மேன் குட்டி பொண்ணுக்கு ஒரு பேப்பர் ரோஸை கொடுக்குறாரு. குட்டி பொண்ணோட அம்மா வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிடவும் குட்டி பொண்ணு ஹோம்லெஸ் மேனுக்கு பாய் சொல்லிட்டு போகிறா. அப்போ ஹீரோக்கு தும்மல் வரவும் டக்குன்னு ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு குட்டி பொண்ணோட அம்மா திரும்பி பார்க்கவும் ஹீரோ டக்குன்னு மறைஞ்சிக்கிறாரு. தன்னை சுற்றி கேட்குற எல்லா சவுண்டையுமே ரெக்கார்ட் பண்ணி ஹீரோ பழகிட்டாரு போல. அடுத்த சீனில் ஹீரோயின் சைக்கிள் ரிப்பேர் ஷாப்பில் இருக்காங்க. இங்கே தான் ஹீரோயின் வேலை பார்க்குறாங்க. இவங்க கூட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. இவரை கலீக்னே சொல்கிறேன். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட ரூம்மேட்டாக ஹீரோயின் தங்குறது கலீக்கு சரியாக படலை. அவர் ஒரு வேளை கில்லராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கலீ கேட்க, அவரை பார்த்தா அப்பாயமாக தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நைட்டில் ஹீரோ வீட்டில் இருக்காரு. கன்சோல் முன்னாடி உட்காந்து மைக் ரெக்கார்டிங்ஸை லிசன் பண்ணுறாரு. ஹீரோவோட வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் குட்டி பொண்ணோட வீடு இருக்கிற மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு வீடு இருக்குது. அங்கே ஒருத்தர் நிறைய பறவைகளை கூண்டில் அடைச்சி வளர்த்துட்ருக்காரு. அவர் பேர் மெக்ரிகர். அந்த வீட்டு பக்கம் வச்ச மைக்கில் ரெக்கார்ட் ஆகிற சவுண்டை ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அங்கே பறவைகள் சத்தம் போடுறது, மெக்ரிகர் பேர்ட்ஸ்க்கு இற போடுறது, கூண்டை லாக் பண்ணுறதுன்னு இந்த சவுண்ட் எல்லாமே ஹீரோக்கு கேட்குது. அந்த குட்டி பொண்ணோட வீட்டில் கேட்குற சவுண்டை ஹீரோ லிசன் பண்ணுறாரு. அங்கே குட்டி பொண்ணோட அம்மா யார்கிட்டயும் சீக்ரெட்டாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த குட்டி பொண்ணோட அப்பா ஃபோனில் யாருன்னு கேட்க, ஒன்றும் இல்லையேன்னு அம்மா சமாளிக்கிறாங்க. நேற்று எங்கே போயிருந்த, யார்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுகிறேன்னு அப்பா ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அம்மாவுக்கு வேறு யார் கூடயோ அஃபேரில் இருக்காங்க போல். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோ சோஃபாலே தூங்குறாரு. மிட் நைட்லேயும் ஏதேதோ சவுண்டு கன்சோலில் ரெக்கார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ கார்டனுக்கு போகிறப்ப அங்கே வச்சிருந்த மைக்கு கீழே விழுந்து கிடக்கு. அதை எடுத்துகிட்டு பேக் டோர் வழியாக வரப்ப கிச்சன் கிட்ட ஒரு பொம்மை கிடக்கு. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. குட்டி பொண்ணோட சைக்கிள் அந்த பொம்மை தான் அது. ஆனால் ஹீரோக்கு அது தெரியாதுல்ல. இதே நேரம் ஹீரோயின் சைக்கிள் அங்கே வராங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்கு வெளியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு. குட்டி பொண்ணோட அம்மா போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏரியாவுக்கு புதுசாக இருக்கவும் குட்டி பொண்ணோட அப்பா அவங்கள உத்து பார்க்குறாரு. இப்போ ஹீரோ ஒரு எக்யூப்மெண்ட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கதவை தட்டுற சத்தம் கேட்குது. பேக் டோரை யூஸ் பண்ணணும்னு ஹீரோ சொன்னது ஹீரோயின் மறந்துட்டாங்க போல. சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காரதுக்குள்ளேயே மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அடச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒரு டிடெக்டிவ் நிற்கிறாரு. இப்போ ஹீரோயின் பேக் டோரை 3 தடவை தட்டிட்டு உள்ளே வராங்க. பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணு நேற்று நைட்லேருந்து காணுமா. அப்பாவும் அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால தான் போலீஸ் வந்திருக்காங்க. ஹீரோவோட பேர், வேலைன்னு எல்லாத்தையும் டிடெக்டிவ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறனால வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அன்யூஷுவலாக ஏதாவதையும் பார்த்தீங்களான்னு டிடெக்டிவ் கேட்க, நான் எதையும் பார்க்கலேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏதாவது தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
அடுத்த சீனில் ஹீரோயின் சைக்கிள் ஷாப்பில் இருக்காங்க. கலீகுக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல். நைட்டு வெளியே போகலாமான்னு கலீக் கேட்க ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தன்னோட டைரியில் ஹீரோ எதையோ மறைக்கிறாருன்னு எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா அவரோட பிஹேவியர்ஸ் கொஞ்சம் நார்மலாக இல்லைன்னு ஹீரோயினுக்கு தோணுது. இதே நேரம் ஹீரோவோட ஏரியாவில் நெய்பர்ஸ் மிஸ்ஸிங் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறவரும் இருக்காரு. இவர் ஐஸ்கிரீம் மேன்னே சொல்கிறேன். அவருக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். மிஸ்ஸிங் நோட்டீஸை பார்த்த குட்டி பையன் தான் போகிற வழியில் குட்டி பொண்ணை தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட வீட்டுக்கு 2 லேடிஸ் போய் மிஸ்ஸிங் நோட்டீஸை கொடுக்குறாங்க. குட்டி பொண்ணை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ தனக்கு அலர்ஜி இருக்குது, நிறைய வேலையும் இருக்குன்னு சொல்லி மறுத்துறாரு. அடுத்த சீனில் ஐஸ்கிரீம் மேனும் குட்டி பையனும் நடந்து போயிட்டுருக்காங்க. குட்டி பொண்ணை மெக்ரிகர் தான் கடத்தி கொலை பண்ணிக்கணும்னு குட்டி பையன் சொல்கிறான். ஏன்னா மெக்ரிகர் பூனை முயல் குட்டி எல்லாத்தையுமே பீஸாக கட் பண்ணி பறவைகளுக்கு இறையா போடுவாராம். இதை யார் சொன்னதுன்னு ஐஸ்கிரீம் மேன் கேட்குறாரு. ஹோம்லெஸ் மேன் தான் சொன்னதை குட்டி பையன் சொல்கிறான். அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதன்னு ஐஸ்கிரீம் மேன் சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. குட்டி பொண்ணு காணாமல் போய் 8 மணி நேரம் ஆச்சு. காணாமல் போகிற குழந்தைங்க 24 மணி நேரத்தில் கிடைக்கலனா அப்புறம் அவங்களோட பாடி பார்ட்ஸ் தான் கிடைக்கும். பாவம் அந்த குட்டி பொண்ணு அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. குட்டி பொண்ணை யாரும் கடத்திருக்க மாட்டாங்க, அவளே எங்கேயாவது போய் ஓடி போயிருப்பான்னு ஹீரோ சொல்கிறாரு. அவளுக்கு 6 வயசு தான் ஆகுது, ஸோ தனியாக எங்கேயும் போயிருக்க சான்ஸே இல்லைன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குட்டி பொண்ணோட அப்பா மேலே தான் ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்தப்போ அவங்க அப்பா உத்து பார்த்தார்ல. நைட் ஆனதும் ஹீரோயினை டின்னர் செய்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்லியாக பேசி ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறாரு. ஏன்னா தனக்கு ஃப்ரெண்டே தேவையில்லைன்னு ஹீரோ நினைக்கிறாரு. எதுக்கு இத்தனை மைக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஓ, நீங்கள் ஸ்பை பண்ணுறீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோவோட நோக்கம் ஸ்பை பண்ணுறது கிடையாது, விதவிதமான சவுண்ட்ஸை கேட்குறது, அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு அவ்வளோதான். ஹீரோயினையும் கன்சோல் முன்னாடி உட்கார வச்சு சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ ஹீரோவோட வீட்டு ஜன்னலுக்கு வெளியே ஒரு நிழல் கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட வீட்டுக்குள்ளே ஒரு கசங்கி போன ஃபோட்டோ கிடக்கு. அதை எடுத்து ஹீரோ பார்க்குறாரு. அந்த குட்டி பொண்ணு சைக்கிளில் உட்காந்துருக்கிற ஃபோட்டோ. அந்த சைக்கிள் மேலே இருக்கிற பொம்மையை பார்த்ததும் இந்த பொம்மை தான் நேற்று காலையில் வீட்டுக்குள்ளே கிடந்துச்சுன்னு ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது குட்டி பொண்ணோட பொம்மை தான்னு தெரிஞ்சதும் குப்பையில் போட்ட அந்த பொம்மையை ஹீரோ எடுத்து வெளியே வைக்கிறாரு. குட்டி பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு சந்தேகம் வந்து அவள் காணாமல் போன நைட்டு ரெக்கார்டான சவுண்ட்ஸை ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. குட்டி பொண்ணோட வீட்டுக்கிட்ட யாரும் நடந்து போகிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸும், அடுத்து கார் கதவை 2 தடவை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ நடு ராத்திரியில் அப்பா தான் காரில் ஏறி எங்கேயோ போயிருக்காருன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஆனால் 2 டோர் க்ளோஸ் ஆகிற சத்தம் வருதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு பேப்பரில் எழுதி போர்டில் பின் பண்ணி வைக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் சைக்கிள் ஷாப்பில் இருக்காங்க. காணாமல் போன குட்டி பொண்ணை பற்றி கலீக் கிட்ட ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குட்டி பொண்ணோட அப்பா தான் கல்பிரட்னு ஹீரோயினுக்கு தோணுது. அவங்க அப்பா ஏன் பொண்ணை கடத்த போகிறாருன்னு கலீக் கேட்குறாரு. நான்லாம் காணாமல் போனால் என்னை தேடுறதுக்கு யாருமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, நான் இருக்கேன் இல்லைன்னு கலீக் சொல்கிறாரு. அடுத்து நைட்டில் ஹீரோ நியூஸை பார்க்குறாரு. குட்டி பொண்ணு காணாமல் போய் 48 மணி நேரம் ஆச்சுன்னு நியூஸில் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரண்ட் டோர் வழியாக வராங்க. பேக் டோரை யூஸ் பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் ஹீரோவை ஹெரால்டுன்னு கூப்பிடாம ஹாரின்னு செல்லமாக கூப்பிட்றாங்க. இதுவே ஹீரோக்கு பிடிக்கல. குட்டி பொண்ணு காணாமல் போன விஷயத்தில் அவங்க அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு ஹீரோ சொல்ல, என்ன பார்த்தீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பார்க்கல, கேட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஃபுட் ஸ்டெப் சவுண்டும் கார் கதவை க்ளோஸ் பண்ணுற சவுண்டும் ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல. ஹீரோயின் கிட்ட ஹெட்ஃபோனை கொடுக்கவும் அந்த ரெக்கார்டிங்ஸை ஹீரோயினும் லிசன் பண்ணுறாங்க. ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் கேட்கறனால குட்டி பொண்ணை அவங்க அப்பா தூக்கிட்டு தான் நடந்து போயிருக்கணும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. போலீஸ்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இது போதுமான எவிடன்ஸ் இல்லை. இது போக நெய்பர்ஸை இப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதே லீகலாக இல்லீகலான்னு ஹீரோக்கு தெரில. இப்போ அப்பா கார் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறத ஜன்னல் வழியாக ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்குறாங்க. அவங்க அப்பா ஃபாலோ பண்ணி போவோமான்னு ஹீரோயின் சொல்ல, நான்லாம் நெய்பரை ஸ்பை பண்ண மாட்டேன்னு ஹீரோ தயங்குறாரு. நீங்கள் ஏற்கனவே ஸ்பை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, குட்டி பொண்ணை காப்பாற்ற ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு அலர்ஜி ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு நான் வெளியெல்லாம் வர முடியாதுன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இப்படி பயந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்காங்கன்னு கோவமாக சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்பாவோட காரை ஹீரோயின் சைக்கிள்லேயே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பா ஒரு பாருக்கு போய் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை சீக்கிரட்டாக மீட் பண்ணுறாரு. ஹீரோயினும் பாரில் உட்காந்து அவங்கள சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட விஎம்னு போட்ட ஒரு என்வலப் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு அட்ரஸை கொடுத்ததும் அப்பா ஒரு கவரை ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் அப்பா கிளம்புனதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் பணம் இருக்கு. அதை கவுண்ட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போகிறாரு. ஹீரோயின் அங்கேயும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் யார்கிட்டயும் ஃபோனில் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சு நான் வந்துடுறேன்னு சொல்கிறாரு. ஸ்ட்ரேஞ்சர் பாரை விட்டு வெளியே வந்து காரில் ஏறி போகிறாரு. ஹீரோயின் அவரை சைக்கிள்லேயே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இதை நோட் பண்ண ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயினோட சைக்கிளை இடிக்கிற மாதிரி வந்துட்டு வேகமாக போயிடுறாரு. ஹீரோயின் பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுந்துடுறாங்க.
இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. குட்டி பொண்ணோட அப்பா ஸ்ட்ரேஞ்சரை பாரில் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் பணம் கொடுத்தது, ரோட்டில் ஸ்ட்ரேஞ்சரோட காரு இடிக்கிற மாதிரி வந்ததுன்னு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வர்றப்ப பேக் டோரை யூஸ் பண்ணுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ கூட ரூல்ஸ் தான் முக்கியமான ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. அப்பா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பணத்தை கொடுத்ததை வச்சு பார்த்தா அவர் தான் குட்டி பொண்ணை ஏதோ பண்ணியிருக்கணும்னு ஹீரோயினுக்கு தோணுது. இப்போ அப்பாவோட கார் வர சத்தம் கேட்கவும் ஹீரோ மெதுவாக தரையில் ஊர்ந்து போய் கன்சோல் முன்னாடி உட்காந்து லிசன் பண்ணுறாரு. அப்பா காரை விட்டு இறங்குறத ஹீரோயின் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்பா கார் கதவை க்ளோஸ் பண்ணுறாரு. சீட் பெல்ட் சிக்கினனால கார் கதவு சரியாக க்ளோஸ் ஆகலை. அதனால் கதவை திறந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாரு. இந்த சவுண்டை இப்போ கேட்டு ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. குட்டி பொண்ணு காணாமல் போன நைட்டும் கார் கதவு 2 தடவை க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சுல, அந்த ரெக்கார்டிங்கை மறுபடியும் கேட்டு பார்க்குறாரு. அதில் ஒரு மெட்டல் கிளிப் சவுண்டு கேட்குது. ஸோ அப்பா அன்னைக்கு 2 டோர்ஸை க்ளோஸ் பண்ணலை, சீட் பெல்ட் சிக்கினனால டிரைவர் சைடு கதவை 2 தடவை க்ளோஸ் பண்ணிக்காருன்னு ஹீரோக்கு புரியுது. அப்படின்னா அன்னைக்கு அப்பா மட்டும் தனியாக தான் போயிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. குட்டி பொண்ணு டிரைவர் சீட்டு வழியாகவே உட்கார வச்சிருக்கலாம்லன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அப்படி தோணலை. தேவையில்லாமல் கற்பனை பண்ணாமல் தனக்கு கேட்குற ஆடியோ வேவ்ஸை மட்டுமே முழுசாக நம்புறாரு. நம்ம சொல்கிறத கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஹீரோயினுக்கு வருத்தமாக இருக்கு. அடுத்த நாள் காலையில் ஐஸ்கிரீம் மேனு மிஸ்ஸிங் நோட்டீஸை போஸ்ட் கம்பத்தில் ஓட்டுறாரு. பக்கத்தில் குட்டி பையன் இருக்கான். இனி எவ்வளோ நாள் தான் இப்படியே நோட்டீஸ் ஓட்டுறதுன்னு குட்டி பையன் விரக்தியாக கேட்குறான். அப்படின்னா இன்றைக்கே அந்த பொண்ணை கண்டுபிடின்னு ஐஸ்கிரீம் மேன் சொல்லவும் குட்டி பையன் விரக்தியாக நடந்து போகிறான். இதே நேரம் ஹீரோவோட வீட்டுக்குள்ளே ஒரு புக்கு கிடக்கு. த டேல் ஆஃப் பீட்டர் ரேபிட்னு ஒரு கதை புக்கு. ஒருவேளை இது ஹீரோயினோடதா இருக்குமோன்னு நினச்சி அவங்க கிட்ட போய் ஹீரோ கேட்குறாரு. இது சின்ன பசங்க புக்காச்சே, என்னோடது இல்லையேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த புக்கு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்போ ஹீரோயினோட பெட்டில் போர்வுக்குள்ளே ஏதோ நெளிகிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு ஹீரோ கேட்க ஒன்றும் இல்லையேன்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அப்போ ஒரு பூனை போர்வுக்குள்ளேருந்து வெளியே வருது. நான் தான் பெட்ஸை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன்லன்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. நான் ஒன்றும் வளர்க்கல, அதுவாக தேடி வந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு அதை வெளியே அனுப்புன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பூனையே பெட்லேருந்து குதிச்சு வெளியே ஓடிடுது. உங்களுக்குலாம் இறக்கமே இல்லையான்னு ஹீரோயின் சொல்ல, என்னோட ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியலன்னா நீ போயிடுன்னு ஹீரோ கோவப்படுறாரு. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் காதுலேயும் வாங்காமல் ஒரு போஸ்ட் கவரை கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற லெட்டரில் வின்சென்ட் மார்க்வஸ்ன்னு போட்டிருக்கு. அது வேறு யாரும் இல்லை, குட்டி பொண்ணோட அப்பா. ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அந்த என்வலப்பில் விஎம்னு போட்டுருந்துச்சுல, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தவங்களுக்கு அந்த லெட்டரை நீ எதுக்கு எடுத்தன்னு ஹீரோ கேட்க, இவர் தான் நம்ம சஸ்பெக்ட்னு சொல்லி ஹீரோயின் வேலை கிளம்புறாங்க. கையில் அந்த கதை புக்கை ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த கதையில் என்ன போட்டிருக்குன்னா, பீட்டர் அப்படிங்கிற ஒரு முயல் தோட்டத்தில் நுழைஞ்சிருது. அந்த தோட்டத்தோட ஓனர் மெக்ரிகர் அந்த முயலை அடிக்க துரத்துறாரு. அந்த பேரை பார்த்ததுமே பக்கத்து வீட்டு பறவைகள் வளர்க்குற மெக்ரிகர் தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை அவரோட வீட்டுக்குள்ளே குட்டி பொண்ணு நுழைஞ்சிருச்சான்னு ஹீரோ வேறு ஆங்கிளில் யோசிச்சுட்டே பக்கத்து வீட்டு காம்பவுண்டை பார்க்குறாரு. பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக வந்த மெக்ரிகர் ஹீரோ பார்த்துட்டு அமைதியாக போகிறாரு. ஹீரோ உடனே கன்சோலை ஓப்பன் பண்ணி மெக்ரிகர் வீட்டு பக்கமாக இருக்கிற மைக்கில் ரெக்கார்டான சவுண்ட்ஸை லிசன் பண்ணுறாரு. குட்டி பொண்ணு காணாமல் போன அன்னைக்கு நைட்டு பறவைகளை டிஸ்டர்ப் பண்ண யாரையும் மெக்ரிகர் திட்டி விரட்டி விட்டுருக்காரு. ஹீரோ அடுத்து நடப்பாதைக்கு பக்கத்தில் இருக்கிற மைக்கில் ரெக்கார்டான சவுண்டை லிசன் பண்ணுறாரு. மிட் நைட்டு 1:42க்கு யாரோ எதையோ உருட்டிட்டு போகிற மாதிரி வீல்ஸோட சத்தம் ரெக்கார்டாக இருக்கு. ஹலோ லிட்டில் ஃப்ரெண்ட், என் கூட வா அப்படின்னு ஒருத்தரோட குரல் கேட்குது. அது யாராக இருக்கும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த இன்ஃபர்மேஷனையும் போர்டில் பின் பண்ணி வைக்கிறாரு. இப்போ ஹீரோவோட வீட்டு பேக் டோர் எப்படியோ திறந்து கிடக்கு. அதை ஹீரோ க்ளோஸ் பண்ணுறாரு. இதே நேரம் ஹீரோயின் சைக்கிள் ஷாப்பில் இருக்காங்க. இவங்க இன்னும் அப்பா மேலே தான் சந்தேகத்தோடய இருக்காங்க. நாம வேணா அவரோட காருக்குள்ளே சர்ச் பண்ணி பார்ப்போமான்னு கலீக் கேட்குறாரு. ஏன்னா கலீகுக்கு ஹேக் பண்ணுறது, பூட்டை உடைக்கிறதுன்னு இந்த மாதிரி எல்லா வேலையுமே தெரியும் போல். அதனால் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ அலர்ஜிக்காக நேசல் வாஷ் பண்ணுறாரு. அப்போ பாத்ரூமில் ஒரு பறவை ரத்தக்கரையோடு கிடக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அந்த பக்கமாக பூனை வேகமாக ஓடுது. ஹீரோ உடனே மாஸ்கை போட்டுட்டு ஸ்டிக் யூஸ் பண்ணி பூனையை விரட்ட ட்ரை பண்ணுறாரு. பூனை குதிச்சு ஓடுறப்ப கன்சோல் வயர்ஸ் எல்லாத்தையுமே தட்டி விட்டுருது. ஹீரோ ஸ்டிக்கை பூனை பக்கத்தில் கொண்டு போகிறப்ப ஹீரோயின் வந்து பூனையை தூக்கி வச்சுக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு வெளியே விடுன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே பூனையை தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோ க்ளவுஸ் போட்டுட்டு அந்த செத்த பறவையை ஒரு கவரில் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. குப்பைத்தொட்டியில் போய் அதை போடுறப்ப அந்த பக்கமாக ஹோம்லெஸ் மேன் ட்ராலியை உருட்டிட்டு போகிறாரு. ரெக்கார்டிங்கில் கேட்ட வீல்ஸோட சத்தம் இந்த ட்ராலிலேருந்து வந்தது தானேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த நைட்டு ட்ராலியை உருட்டிட்டு போனது ஹோம்லெஸ் மேன் தான் போல். ஹலோ லிட்டில் ஃப்ரெண்ட்னு குட்டி பொண்ணை பார்த்து தான் இவர் சொல்லியிருக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ட்ராலி வீல் சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. நைட்டில் யாருக்கும் தெரியாமல் மைக் எடுத்துகிட்டு ஹோம்லெஸ் மேனை ஃபாலோ பண்ணுறாரு. ஹீரோ வெளியே போகிறத பார்த்து அவரை ஃபாலோ பண்ணி ஹீரோயின் போகிறாங்க. ஒரு இடத்துல ஹோம்லெஸ் மேன் ட்ராலியை நிறுத்திட்டு எங்கேயோ போயிடுறாரு.
இதை ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் வந்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு ஹீரோ கேட்க, உங்களால் தனியாக எதையும் செய்ய முடியாதுன்னு தான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவோட சந்தேகம் இப்போ ஹோம்லெஸ் மேன் மேலே வந்திருக்கு. ஏன்னா அன்றைக்கி குட்டி பொண்ணுக்கு ஹோம்லெஸ் மேன் பேப்பரில் ரோஸ் செஞ்சு கொடுத்ததை ஹீரோ பார்த்தார்ல. ரெக்கார்டிங்கில் ட்ராலி வீல் சத்தம் இருக்குங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்கிறாரு. சரி வாங்க என்னென்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஹீரோவை ட்ராலி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்ராலியில் நிறைய ட்ராஷஸ் கிடக்கு. அதுலேருந்து ஒரு பேப்பர் ரோஸை ஹீரோயின் எடுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது. குட்டி பொண்ணுக்கு கொடுத்த பேப்பர் ரோஸு இங்கே இருக்குன்னா இந்த ஹோம்லெஸ் மேன் தான் கிட்னாப்பராக இருக்கும், வா ஓடிடலான்னு ஹீரோ சொல்கிறாரு. வாங்க ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு ரோடு ஓரமாக இருக்கிற புதர் நிறைஞ்ச பகுதிக்கு போகிறாங்க. அங்கே கிடக்கிற குப்பையில் டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே போகிறப்ப ஹீரோ மயக்கம் போட்டுறாரு. ஒரு சின்ன பையன் ரெட் கலர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கண்முழிக்கிறாரு. அலர்ஜி ப்ராப்ளம்னால தான் மயக்கம் போட்டிருக்கார் போல். இப்போ நர்ஸு வந்து ஹாப்பி பர்த்டே ஹெரால்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹோம்லெஸ் மேன் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு ஹோம்லெஸ் மேன் தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு. அடுத்து ஹீரோயின் கையில் கேக்கோடு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. ஹீரோவோட ஐடி ப்ரூஃபை பார்த்துட்டு தான் பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க போல். ஆனால் இன்றைக்கி என் பர்த்டே இல்லைன்னு அரை மயக்கத்துலேயே ஹீரோ சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ சுகர் தேவைன்னு சொல்லி நர்ஸு கேக் எடுத்து ஹீரோவோட வாயில் அமுக்குறாங்க. அடுத்து டாக்டர் வந்து ஹீரோக்கு ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டு விட்றாரு. ஹீரோ அதை கழட்டி குட்டி பொண்ணு கிடச்சாச்சான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு இவர்னு டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகி ஆக்சிஜன் மாஸ்க்கை மறுபடியும் போட்டு விட்றாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ டிஸ்சார்ஜ் பண்ணவும் ஹீரோயின் ஹோம்லெஸ் மேன் 3 பேரும் டாக்ஸியில் அங்கேருந்து கிளம்புறாங்க. ட்ராலி நிற்கிற இடத்துல ஹோம்லெஸ் மேனை ட்ராப் பண்ணுறாங்க. ரோடு ஓரமாக இருக்கிற அந்த புதரில் தான் அவர் தங்கி இருக்கார் போல். ஹோம்லெஸ் மேனு 2 பேப்பர் ரோஸை ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறாரு. இந்த மனுஷனையாக சந்தேகப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ லேப்டாப்பில் ஏதோ ஒரு வீடை பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் வர சவுண்டு கேட்கவும் டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அது என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ஹீரோக்கு டேப்லெட்டை கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. இதே நேரம் ஐஸ்கிரீம் மேனும் குட்டி பையனும் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. நேற்று நைட்டு என்னையும் யாரோ கடத்துகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னு குட்டி பையன் சொல்கிறான். உடனெல்லாம் யாரும் கொண்டு போக மாட்டாங்கன்னு ஐஸ்கிரீம் மேன் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. ரத்தக்கரை படிஞ்ச ஒரு எல்லோ கலர் க்ளவுஸ் அங்கே கிடக்க. அதை பார்த்து ஷாக்கான ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பொம்மை, அடுத்து ஃபோட்டோ, அடுத்து புக்கு, இப்போ க்ளவுஸு. இது எல்லாத்தையுமே பூனை தான் கொண்டு வந்து போடுதுன்னா குட்டி பொண்ணு எங்கே இருக்குன்னு அந்த பூனைக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் பூனையை தூக்கிட்டு வராங்க. ஹீரோ அது மேலே ஒரு மைக்கை கட்டி அனுப்பி வைக்கிறாரு. அந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகிற சவுண்ட்ஸை ஹீரோ லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் உருப்படியாக எந்த க்ளூவும் கிடைக்கல. ஹீரோ ரொம்ப டயர்டாகவும் ஹீரோயின் டேப்லெட் கொடுத்து அவரை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ நேற்று என்னோட பர்த்டே இல்லைன்னு சொல்கிறாரு. ஹீரோ தூக்கத்தில் தான் ஏதோ வளர்றாருன்னு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. ஹீரோவோட ரூமில் ஒரு கபோர்டில் பூட்டு போட்டிருக்க. அது லாக்கில் தானே இருக்குன்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அது என்னன்னு ஹீரோயினுக்கும் தெரியலை, நமக்கும் தெரில. ஹீரோ தூங்குற கேப்பில் ஹீரோயின் கன்சோல் முன்னாடி உட்காந்து ஆடியோ ஃபைல்ஸை லிசன் பண்ணுறாங்க. அப்போ குட்டி பொண்ணோட அப்பா 9:30 மணிக்கு அதே பார்க்கு வந்திருக்காருன்னு யார்கிட்டையும் ஃபோனில் சொல்கிறது கேட்குது. அதை ஹீரோயின் நோட் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலையே ஹீரோ கண் முழிச்சதும் ஹீரோயின் வந்து அவரை கூப்பிட்றாங்க. என்னென்னு பார்த்தா டிடெக்டிவ் வந்து நிற்கிறாரு. ஹீரோவோட சவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த டிடெக்டிவ், பெரிய செட்டப்பாக இருக்கே, வேவ் பார்க்குறியான்னு கேட்குறாரு. நான் ஒரு சவுண்ட் மேன் அவ்வளோதான்னு ஹீரோ சொல்கிறாரு. அங்கே கிடந்த குட்டி பொண்ணோட பொம்மையை டிடெக்டிவ் எடுத்து அமுக்குறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பதட்டமாகுது. ஏன்னா டேபிள் மேலே குட்டி பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதை டிடெக்டிவ் பார்த்துடக்கூடாதுன்னு அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ எதையும் மறைக்கிறான்னு டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு. நான் அன்றைக்கி உங்ககிட்ட எதையாச்சும் பார்த்தியான்னு கேட்டிருக்கக்கூடாது, எதையாவது கேட்டியான்னு கேட்டிருக்கணும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. டேபிளில் இந்த குட்டி பொண்ணோட ஃபோட்டோவை டிடெக்டிவ் பார்த்துறாரு. ஆனால் அதை பற்றி ஹீரோ கிட்ட எதுவுமே கேட்கல. அடுத்து கேஷுவலாக கிச்சனுக்குள்ளே போகிறப்ப சிங்க் பக்கத்தில் ரத்தக்கரை படிஞ்ச க்ளவுஸ் கிடக்கு. அதை டிடெக்டிவ் கையோடு எடுத்துகிட்டு போகிறாரு. ஹீரோக்கு இப்போ பயம் அதிகமாகுது. என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்னு ஹீரோ புலம்புறாரு. நீங்கள் தான் ஒன்றுமே பண்ணலையே, கவலைப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே குட்டி பொண்ணோட அப்பா மறுபடியும் பாருக்கு போக போகிற விஷயத்தை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என் திங்ஸை டச் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ கோவப்படுறாரு. அமைதியாக போயிட்டு இருந்த ஹீரோவோட வாழ்க்கை ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் தானே டிஸ்டர்ப் ஆச்சு. நீயும் முட்டாள் புனி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பேக்கை மாட்டிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பேக் டோரை யூஸ் பண்ணுன்னு ஹீரோ சொல்லவும், கொஞ்சமாவது நீங்கள் லைஃப்பை வாழணும்னு நினச்சி உங்களுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. பார்க்கு வெளியில் ஸ்ட்ரேஞ்சரோட கார் நின்றுட்டுருக்கு. விஎம்னு போட்டு அந்த என்வெலப்பு சீட்டில் கிடக்கிறத பார்த்ததும் ஹீரோயின் கண்ணாடியை உடச்சி அதை எடுக்கிறாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறப்ப கண்ணாடி பீசஸ் குத்தி டயரில் காற்று போக ஆரம்பிக்குது. ஆப்போசிட்டில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் தப்பிச்சு சைக்கிளை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரேஞ்சரு கார்லேயே சேஸ் பண்ணிட்டு வராரு. ஒரு சப்வேக்குள்ளே ஹீரோயின் போயிட்டுருக்கிறப்ப ஸ்கிட் ஆகி விழுந்துடுறாங்க.
மெதுவாக எழுந்திரிச்சு சைக்கிளை உருட்டிட்டு ஹீரோவோட ஃபோனுக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க. ஆனால் ஹீரோ வீட்டில் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர் சப்வேக்கு அந்த பக்கமாக வந்து ஹீரோயினை மடக்கிறாரு. என்னோட ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது, அதை கொடுத்துருன்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்ல ஹீரோயின் அமைதியாக நிற்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் டென்ஷன் ஆகி ஹீரோயினோட சைக்கிள் மேலே காரை ஏற்றி நசுக்கிறாரு. அடுத்து சப்வேக்குள்ளே ஹீரோயின் நோக்கி நடந்து போகிறாரு. அப்போ ஹீரோ பின்னாடி வந்து ஸ்ட்ரேஞ்சரை பிடிச்சி கீழே தள்ளுறாரு. ஸ்ட்ரேஞ்சரோட கோட் பாக்கெட்டில் ஒரு கன் இருந்திருக்கு, அது கீழே விழுகவும் ஸ்ட்ரேஞ்சர் கையில் எடுத்துக்கிறாரு. ஹீரோ அவரை தடுக்க ட்ரை பண்ணுறப்ப கன்னு ஃபயர் ஆகி ஹீரோக்கு காதில் அடிபட்டு ரத்தம் வருது. அந்த ஒரு மொமெண்ட்டில் ஹீரோக்கு பழைய மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. அப்புறமா எந்திரிச்சு வந்து ஸ்ட்ரேஞ்சரை போட்டு அடி நடிக்கிறாரு. ஹீரோ கிட்ட இவ்வளோ தைரியமானு ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் மயக்கம் போடவும் ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஸ்ட்ரேஞ்சரோட கார்லேருந்து எடுத்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. குட்டி பொண்ணோட அம்மா வேற ஒருத்தர் கூட நெருக்கமாக நிற்கிற ஃபோட்டோஸ் தான் அது. யார் இவர்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அது குட்டி பொண்ணோட அம்மாவோட அஃபேர் மேட்டர்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏற்கனவே ஹீரோ ஒட்டு கேட்டப்ப கெஸ் பண்ணது கரெக்டு தான். தன்னோட ஒய்ஃபு துரோகம் பண்ணுறதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அப்பா ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணிக்கார் போல். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ்னு தெரிய வருது. அடக்கடவுளேன்னு ஹீரோயின் தலையில் கை வைக்கிறாங்க. இப்போ ஹீரோ தன்னை பற்றின ஒரு உண்மையை சொல்கிறாரு. ஹீரோவோட உண்மையான பேர் ஹரால்டு போஸ்னியாக் இல்லை, ஹரால்டு இர்விங். இவர் 15 வயசாக இருக்கும்போதே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காரு. ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ஸிங் பர்சன். குட்டி பொண்ணு காணாமல் போனப்போ அவள் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கலான்னு ஹீரோ ஏன் சொன்னான்னு இப்போ தான் நமக்கு புரியுது. ஹீரோவோட ஐடி ப்ரூஃபில் இருக்கிறது உண்மையான பர்த்டேயில் ஹீரோ வீட்டை விட்டு போனது தெரியாமல் அவரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு தான் பேரண்ட்ஸ் நினச்சிருந்துருக்காங்க. அப்படி தான் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஹீரோவோட அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம். அதனால தான் ஹீரோ அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஹீரோக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். லாஸ்ட்டாக அவன்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாதுன்னு ஹீரோ ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. தன்னோட ரெட் கலர் ஹெட்ஃபோன்ஸை தம்பி காதில் போட்டு விட்டு ஹீரோ கிளம்பியிருக்காரு. பேரண்ட்ஸ் போடுற சண்டையை கேட்காம தப்பிக்கிறதுக்கு அந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் ஹீரோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தம்பிக்கு அது உதவட்டும்னு கொடுத்துருந்துருக்காரு. அன்றைக்கி தம்பியை தனியாக விட்டுட்டு வந்திருக்காம கூடவே இருந்திருக்கணும்னு இப்போ ஹீரோ வருத்தப்படுறாரு. இப்போ தம்பி எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு ஹீரோக்கு தெரில. நான் விட்டுட்டு போனதுக்காக என் தம்பி என் மேலே வெறுப்பாக இருக்கலாம், இல்லை மறந்தே கூட போயிருக்கலான்னு சொல்லி ஹீரோ கண் கலங்குறாரு. ஹீரோயின் அவரை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட வீட்டுக்குள்ளே பூனை செத்து கிடக்க. நேற்று நைட்டு பூனை மெக்ரிகரோட வீட்டுக்கு பக்கமாக போய் அவரோட பறவையை கடிச்சிருக்க போல் பூனை மேலே கட்டி இருந்த மைக்கை மெக்ரிகர் பார்த்துருக்காரு. ஹீரோ ஸ்பை பண்ணுறத டிடெக்டிவ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதே மெக்ரிகர் தான். பறவையை கொன்னதுக்காக பூனைக்கு விஷம் கலந்த சாப்பாடை கொடுத்துருக்காரு. இப்போ ஹீரோ பூனையை தூக்கிட்டு போய் குப்பையில் போடுறப்ப பக்கத்து வீட்டில் மெக்ரிகர் நிற்கிறாரு. அவர் கையில் செத்து போன பறவை இருக்கு. ஸோ ஹீரோக்கு டவுட் வந்து பூனை மேலே கட்டி இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆனதை லிசன் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக மெக்ரிகர் கிட்டின்னு கூப்பிட்டு பூனைக்கு ஃபுட்டு கொடுத்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வயரை கட் பண்ணி விட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு ஹீரோ லிசன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டிராஃபிக் நாய்ஸ் கேட்குது. அப்புறமா குட்டி பொண்ணோட வாய்ஸ் லைட்டாக கேட்குது. பாய் கிட்டி, மெக்ரிகர் கிட்ட ஜாக்கிரதையாருன்னு குட்டி பொண்ணு பூனை கிட்ட சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை கேட்ட ஹீரோ குட்டி பொண்ணை மெக்ரிகர் தான் அடைச்சி வச்சிருக்கணும்னு கெஸ் பண்ணுறாரு. இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. சைக்கிள் ஷாப்பில் இருந்த ஹீரோயின் அதை கவனிக்கவே இல்லை. சரி நம்மளே களத்தில் இறங்குவோன்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவ் போலீஸ் டீமை கூட்டிகிட்டு ஹீரோவோட வீடை சர்ச் பண்ணுறதுக்காக வராரு. ஹீரோ இப்போ அங்கே இல்லை. அவரோட ரூமில் பூட்டு போட்டிருக்க கபோர்ட்ஸை ஓப்பன் பண்ணலான்னு டிடெக்டிவ் டிசைட் பண்ணுறாரு. இதே நேரம் குட்டி பையன் தன்னோட ஃபுட்பால் கிட்ட குட்டி பொண்ணை போய் கண்டுபிடின்னு சொல்லி அதை உதைக்கிறான். ஃபுட்பால் ஸ்பீடாக ஒரு தாழ்வான ரோட்டில் உருண்டு ஓடுது. குட்டி பையன் அதுக்கு பின்னாடியே ஓடுறான். அப்படியே கட் பண்ணி சைக்கிள் ஷாப்பை காட்டுறாங்க. மெக்ரிகர் தான் குட்டி பொண்ணை அடைச்சி வச்சிருக்கணும்னு ஹீரோ அனுப்பின வாய்ஸ் மேலே ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோயினும் கல்லிக்கும் உடனே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. கபோர்டில் போட்டிருக்கிற பூட்டை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உடைக்க ரெடி ஆகிறப்ப டிடெக்டிவ்க்கு கால் வருது. அதை அட்டன் பண்ணதும் போலீஸ் ஆஃபீஸரை பூட்டை உடைக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மெக்ரிகரோட வீடை காட்டுறாங்க. ஹீரோ ஜன்னல் வழியாக நுழைஞ்சு மெதுவாக நடந்து போகிறாரு. அங்கே ஒவ்வொரு கூண்டுலையும் விதவிதமாக பறவைகள் இருக்கு. ஒரு பெரிய கூண்டை துணியால் கவர் பண்ணிக்கவும் ஹீரோ அதுக்கிட்ட போகிறாரு. பக்கத்தில் ரெட் கலர் பெயிண்ட் இருக்கிற ஒரு பக்கெட் மேலே எல்லோ கலர் க்ளவுஸு கிடக்கு. பூனை தூக்கிட்டு வந்தது இந்த க்ளவுஸோட பேரை தான். ஸோ அது மெக்ரிகரோட க்ளவுஸ்னு கன்ஃபார்ம் ஆகுது. க்ளவுஸில் இருந்தது ரத்தக்கரை இல்லை போல் பெயிண்ட் தான். இந்த பெரிய கூண்டுக்குள்ளே குட்டி பொண்ணு இருக்காளோன்னு நினச்சிக்கிட்டே ஹீரோ துணியை தூக்கி பார்க்குறாரு. ஆனால் அந்த கூண்டு எம்டியாக தான் இருக்கு. அப்போ மெக்ரிகர் வர சவுண்டு கேட்கவும் ஹீரோ அதே கூண்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு துணியை மறைச்சிக்கிறாரு. சும்மாவே ஹீரோக்கு அலர்ஜி. இப்போ சுற்றி பறவைகள் இருக்கவும் ஹீரோக்கு தும்மல் வருது. அந்த சவுண்டு கேட்டு மெக்ரிகர் கூண்டை நோக்கி நடந்து வராரு. மாட்டிக்கிட்டோமேனு ஹீரோக்கு பிபி ஏறுது. அப்போ ஹீரோயினும் கலீகும் மெக்ரிகரோட வீட்டுக்கு பின்பக்கமாக வராங்க. ஒரு கூண்டை திறந்து பறவைகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. பறவைகள் சத்தம் கேட்டு மெக்ரிகர் போகவும் அந்த கேப்பில் ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு.
கலீகோட லவ் அக்செப்ட் பண்ணி ஹீரோயின் அவரை கிஸ் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ வீட்டுக்கு திரும்பி வரப்ப பக்கத்து வீட்டு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஐஸ்கிரீம் மேனும் குட்டி பையனும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹோம்லெஸ் மேன் ஓடி வந்து ஹீரோக்கு கை கொடுக்குறாரு. என்ன விஷயம்னா குட்டி பொண்ணு கிடச்சிட்டா. வீட்டை விட்டு நடந்து போன குட்டி பொண்ணு ஹைவேல இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே போயிருக்கா. அதுலேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே ஒரு மரம் விழுந்து என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணிக்கு. இந்த 5 நாளும் அதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு தவிச்சிருந்துருக்கா. இந்த பூனை தான் அப்பப்போ குட்டி பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து துணையாக இருந்திருக்க. அதனால தான் குட்டி பொண்ணு சர்வைவே ஆயிருக்கா. மற்றபடி குட்டி பொண்ணு யாரும் கடத்தலை. குட்டி பையன் ஃபுட்பால் பின்னாடியே ஓடி போனப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கிற இடத்துல போய் நின்றுருக்கு. நான் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு குட்டி பொண்ணு கத்துனது குட்டி பையனுக்கு கேட்டிருக்கு. உடனே இந்த பக்கமாக காரில் போன ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கத்தியிருக்கான். அது வேற யாரும் இல்லை, ஹீரோவும் ஹீரோயினும் கிரிமினல்னு நினச்ச ஸ்ட்ரேஞ்சர், அதாவது பிரைவேட் டிடெக்டிவ். குட்டி பையன் ஹெல்ப் கேட்டதும் இவர் தான் குட்டி பொண்ணு வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்பே பண்ணிக்காரு. என்னோட மேஜிக் ஃபுட்பால் தான் இதுக்கு காரணம்னு குட்டி பையன் சந்தோஷமாக ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேட்டி கொடுக்குறான். ஒரு குட்டி பையனும் பூனையும் ஒரு உயிரையே காப்பாற்றிட்டாங்கன்னு நியூஸில் சொல்கிறது ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்குறாங்க. யார் யாரையோ சந்தேகப்பட்டு அவங்க பின்னாடி போனாங்க. ஆனால் குட்டி பையன் அந்த பொண்ணை மட்டும் தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சான். அடுத்த நாள் ஹீரோயின் பேக்டோர் வழியாக வீட்டுக்கு வரும்போது ஹீரோ அங்கே இல்லை. பூட்டு போட்டிருக்க கபோர்டோட சாவி அங்கே இருக்குது. ஹீரோயின் அந்த சாவி எடுத்து கபோர்டை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆல்பம் இருக்குது. அது மேலே ஹீரோ நான் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு லாஸ்ட் கேஸ் இருக்குன்னு பேப்பரில் எழுதி வச்சுருக்காரு. தன்னோட பேர் ஹாரின்னு ஹீரோயின் எப்படி செல்லமாக கூப்பிட்டாங்களோ அப்படி தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ ஹீரோவோட மனசில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க போல். அந்த ஆல்பமை ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோவும் தம்பியும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிறத காட்டுறாங்க. இந்த வீட்டில் தான் ஹீரோ லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தாரு. இதுதான் ஹீரோ சின்ன வயசில் வாழ்ந்த வீடு. அது இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்க போல். ஹவுஸ் ஓனர் பையர்ஸ்க்கு வீடை சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட தம்பி தான். ஹீரோ உள்ளே போய் பார்க்குறப்ப தம்பியோட அந்த ரெட் கலர் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. தம்பி பேசுறதை ஹீரோ அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்போ தம்பிக்கு தும்மல் வரவும் ஹீரோக்கும் தும்மல் வருது. ஸோ தம்பிக்கும் அதே அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. யார் தும்முறதுன்னு தம்பி திரும்பி பார்க்குறாரு. ஹீரோவை அடையாளமே தெரியாதுல்ல. அவரும் ஒரு பையர்னு நினச்சிட்டு தம்பி பிஸ்னஸ் கார்டை கொடுக்குறாரு. அதில் டென்னிஸ் இர்விங்னு போட்டிருக்கு. ஹீரோ கையில் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கிறத பார்த்த தம்பி அது எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாரு. ஹீரோ கண் கலங்கவும் அவர் ஒரு செகண்ட் உத்து பார்த்துட்டு தம்பி சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. தன்னோட டைரியில் ஹீரோ எதையோ மறைக்கிறான்னு எழுதி வச்சாங்கல்ல, அதை அழிச்சிட்டு ஹீரோ எதையும் மறைக்கலை, மிஸ் பண்ணிக்காரு, அது இப்போ கிடச்சிருச்சுன்னு எழுதுறாங்க. வீடை காலி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட படம் முடியுது. ஹீரோவோட வீட்டு ஜன்னலுக்கு வெளியே தெரிஞ்ச நிழல் பூனையோட தான். ஒரு சீனில் ஹீரோவோட வீட்டு பேக்டோர் திறந்து கிடந்ததும் பூனை பண்ண வேலை தான். ஹீரோவோட கிச்சன்லேருந்து தான் குட்டி பொண்ணுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கு. ரெக்கார்டிங்கில் ஹலோ லிட்டில் ஃப்ரெண்டுன்னு ஹோம்லெஸ் மேன் சொன்னது கூட பூனையை பார்த்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.